அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் குயின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 கிராம் கடல் பாசியை நான் அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் தண்ணி சேர்த்து ஊற வச்ச கடல் பாசி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த கடல் பாசியெல்லாம் நல்லா கரையணும், அந்தளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம இப்படி சேர்த்தோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். கடல் பாசி கரையட்டும். அதுக்குள்ளே நாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் அளவு திக்கான பால் எடுத்து நம்ம இந்த கடல் பாசிக்கு சேர்க்க போகிறோம். நம்ம சேர்த்த கடல் பாசிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா கரையட்டும். நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறையா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் தண்ணி ஆகிடும். செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் ஒரு பங்கு தண்ணி சேர்த்து இந்த கடல் பாசியை கொதிக்க விட்டால் போதும். நாம் ஒரு பங்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அதனால் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த சீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. சூடாக இருக்கும்போதே பிளேட்டில் வடிகட்டிக்கணும். கொஞ்சம் ஆற விட்டாலும் கடல் பாசி செட் ஆயிரும், அப்புறம் வடிகட்ட வராது. நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா சூடாக இருக்கும்போதே வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்த கடல் பாசி ஊற்றியாச்சு. இப்போ நாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலுக்கும் சேர்த்து தான் நான் சுகர் சேர்த்துருந்தேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான தேங்காய் பால் கடல் பாசி தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கடல் பாசி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.